இந்தியாவுடனான நட்பு அத்தியாவசியமானது. பட்லந்த் அறிக்கை குறித்து பேசுவதில் ஆர்வமில்லை, முன்னாள் ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த கருத்துக்களை விரிவாக பார்க்கலாம். எந்த ஒரு விசாரணையும் உள்ளக மட்டத்திலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும். சர்வதேச விசாரணைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெனீவா கூட்டத்தொடரில் இந்த நிலைப்பாட்டை சிரமமாக அறிவிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனிதஉரிமைகள் பேரவை இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடித்து இலங்கையையும் உக்ரைனையும் வித்தியாசமாக நடத்துகிறது. இதற்காக அவர்களுக்கு சட்டம், எமக்கு ஒரு சட்டம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியிருக்கின்றார். மாற்றங்களை ஏற்படுத்தாமல் சர்வதேசத்துடன் இணைந்து பயணிக்காமல் எம்மால் முன்னேற முடியாது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதான விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இந்தியாவுடனான அந்த நட்பு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இதன் போது தான் இந்த பட்லந்த் தொடர்பான விடயங்களை பேசப்போவதில்லை என்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே அவர் மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார். எனவே இலங்கை தனது எதிர்காலத்தை பாதுகாக்க விரைவான பொருளாதார வளர்ச்சியையும் துணிச்சலான சீர்திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு சீர்திருத்தங்கள் தேவையாகும். ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராக உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாற்றங்களை ஏற்படுத்தாமல் சர்வதேசத்தோடு இணைந்து பயணிக்காமல் எம்மால் முன்னேற முடியாது. குறிப்பாக இந்தியாவுடன் என்றும் நட்புறவை பேண வேண்டியது அத்தியாவசியமானதாகும். எமது அரசாங்கம் உலக சக்திகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக பன்முகத்தன்மையை உறுதியாக பின்பற்றியது. அதற்கமை அனைத்து நாடுகளோடும் நட்புறவை பேணினோம். சீனாவுடன் சிறந்த உறவு காணப்பட்டது. அந்த உறவில் விரிசலின்றி தொடர்ந்தமையினால் அம்பாந்தோட்டை துறைமுக நகரம் உள்ளிட்ட வேலைத்திட்டங்கள் சிரமமாக காணப்பட்டன. எனவே இலங்கை அபிவிருத்தி அடையாவிட்டால் இந்த திட்டங்களால் சீனாவுக்கு லாபம் பெற முடியாது. எனவே இந்த முதலீடுகள் வருமானத்தை உறுதி செய்ய இலங்கை கணிசமான முன்னேற வேண்டும். தற்போதுள்ளதை விட 5 மடங்கு வளர்ச்சியை வேண்டும். எனவே நாம் 10 மடங்கு வளர்ந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனெனில் அவர்களின் வேலைத்திட்டங்களில் வருமானமும் விரைவாக உயர்வடையும். சீனா நமக்கு உதவ தயாராக உள்ளது. ஆனால் நாம் வரவில்லை என்றால் அவர்கள் எம்மை மறந்துவிடுவார்கள். சீனாவும் இந்து சமுத்திரத்துக்குள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கப் போகிறது. நாமும் அதில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இந்தியாவின் அபிவிருத்தியை அங்கீகரிக்கும் அதே வேளையில் இலங்கையின் இந்த பிராந்தியத்தில் சீனாவின் பொருளாதார அபிவிருத்தி அபிலாஷைகளுடன் தன்னை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்தியாவை தொடர்ந்து சீனா, ஜப்பான் மற்றும் இந்தோனேசியா ஆகியவை வளர்ச்சியடையும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிராந்திய வல்லரசாக ஆஸ்திரேலியாவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது. இவ்வாறு சர்வதேசத்தின் நகர்வுகளுக்கு அமைய எனது பதவி காலத்தில் இதற்கான கட்டமைப்பு வகுக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடருமா இல்லையா என்பதுதான் கேள்வி என்பதாகவும் நேற்று தினம் அவர் இந்த நேற்று முன்தினம் தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய செவியின் போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.